ஜாக்கையும் குதிக்க சொல்கிறாங்க. போன தடவை மாதிரியே அந்த துப்பாக்கி என்கிட்ட கொடுத்துருங்கன்னு ஜாக் கேட்குறான். சரின்னு பார்போசாவும் அந்த துப்பாக்கியை கொடுக்குறான். இந்த தடவை 2 குண்டு போட்டு கொடுங்க, 2 பேர் இருக்கோன்னு கேட்க அதெல்லாம் முடியாதுடான்னு சொல்கிறாங்க. அந்த பொண்ணு கஷ்டப்படுறத தாங்க முடியலாட்டி அவளை சுட்டு கொண்டுட்டு நீயும் பசியில் கிடந்து சாவிடான்னு பார்போசா சொல்கிறான். 2 பேரும் நீச்சல் அடித்து கரைக்கு வராங்க. போன தடவை எப்படி தப்பிச்சேன்னு எலிசபெத் ஜாக்கிட்ட கேட்குறாங்க. போன தடவை உடனே தப்பிக்கலை, 3 நாள் இங்கே தான் இருந்தேன். ரம்மு கடத்துறவங்க அவங்க பதுக்கி வச்ச சரக்கு எடுக்க வந்தாங்க, அவங்க உதவியால் தான் தப்பிச்சேன்னு சொல்ல 3 நாளாக குடிச்சிட்டு விழுந்து கிடக்கிறேன், நீ என்னமோ சாமர்த்தியசாலின்னு நான் நினச்சேன்னு எலிசபெத் சொல்கிறாங்க. வேறு வழி இல்லாமல் 2 பேரும் குடிச்சிட்டு டான்ஸ் ஆடிட்டு பாட்டு பாடி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. காலையில் ஜாக் எந்திரிச்சு பார்க்குறான். எலிசபெத் எல்லா ரம்மையும் ஊற்றி எரிச்சிட்டு இருக்காங்க. ஏண்டி ரம்மையெல்லாம் ஊற்றி எரிக்கிறேன்னு ஜாக் கேட்க அப்போ தான் இங்கே ரோந்து வர பிரிட்டிஷ் கப்பல் நம்மளை காப்பாற்ற வருன்னு சொல்கிறாங்க. எந்த பைத்தியக்காரன்ட்டி இங்கே வருவான்னு ஜாக் புலம்பிக்கிட்டே போகிறான். அப்போ ஒரு கப்பல் வருது. எவனோ ஒரு பைத்தியக்காரன் வந்துட்டான்னு ஜாக் சொல்கிறான். அந்த கப்பலில் எலிசபெத்தோட அப்பாவும் நேரிங்டனும் இருக்காங்க. வில்லியமை காப்பாற்ற போகலான்னு எலிசபெத் சொல்ல கவர்னர் அதுக்கு முடியாதுன்னு சொல்கிறாரு. ஜாக் அங்கே வந்து பிளாக்பேர்ல் கப்பல் சண்டையில் சேதமடைஞ்சிருக்கு, நீங்கள் அந்த இடத்துக்கு போனீங்கன்னா கப்பலோடு சேர்த்து எல்லா கடற்கொள்ளையர்களையும் பிடிக்கலாம்னு சொல்ல உன் பேச்சையெல்லாம் கேட்க முடியாதுன்னு நேரிங்டன் சொல்கிறாரு. எலிசபெத் நேரிங்டனை கல்யாணம் பண்ண சம்மதிக்கிறாங்க. கவர்னருக்கு சந்தோஷம் தாங்க முடியலை. தளபதிக்கு கல்யாணமாக வாங்க எல்லோரும் சரக்கடிக்கலாம்னு ஜாக் கத்துறான். நேரிங்டனும் வில்லியமை காப்பாற்ற போக ஓகே சொல்கிறான். வில்லியமை சிறையில் அடைச்சி வச்சுருக்காங்க. அப்போ அங்கே க்ளீன் பண்ணிவிட்டு 2 பேர் இருக்காங்க. அவங்கக்கிட்ட எங்கள் அப்பாவை உங்களுக்கு தெரியுமான்னு வில்லியம் கேட்க நல்லா தெரியும்னு சொல்கிறாங்க. ஜாக் அந்த தீவில் இறக்கி விடக்கூடாதுன்னு உங்கள் அப்பா பார்போசா கிட்ட சண்டை போட்டார். ஆனால் பார்போசா அதுக்கு ஒத்துக்கலை. அந்த பதக்கத்தை உனக்கு அனுப்பி வச்சிட்டாரு. அதனால தான் 10 வருஷமாக சாபம் தீராமல் அலைஞ்சிட்டு இருக்கோம். உங்கள் அப்பா காலில் பீரங்கி குண்டை வச்சு கட்டி கடலுக்குள்ளே இறக்கிட்டாரு. உங்கள் அப்பா கடல்ல மூழ்கி செத்துட்டாரு. எங்களோட சாபம் தீர உங்கள் அப்பா தேவைன்னு அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு தெரியும்னு சொல்கிறாங்க.